ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் ஜெயசுதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தெலுங்கு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. இவங்க மெடிக்கல் ஷாப்பில் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தஞ்சாவூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் தன்னை போலவே ஒரு மெடிக்கல் லைனில் இருக்கிறவராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது மெடிக்கல் லைனில் வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டதாகவும் வீட்டை எதிர்த்து பண்ணிக்கிட்டதாகவும், பட் இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அவங்களோடைய போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய அப்பா அம்மாலாம் இவங்களை சேர்த்திக்கலைங்க, தனிமையில் தான் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய அம்மா தான் இவங்க கூட அப்பப்போ பார்த்துட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வீட்டு சரி இவங்களுக்கு கொஞ்சம் நிலமும் அது இல்லாமல் ஒரு வீடும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகிறவர்களும் இவங்களுடைய அம்மா இவங்க கூடயே இருக்க சொல்லிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் உடனடியாக வரன் பார்க்குறாங்க. இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையுமே நம்மளோட மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ஊர்வசி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தெலுங்கு நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதிலே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க வெங்காய வியாபாரம் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்காங்க, ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ அக்கா இவங்களுடைய இந்த பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தம்பி படித்து முடிச்சுட்டு அவர் வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கேயே திருமணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்பா அம்மா இல்லைங்க, உடன் பிறந்தவங்க தான் தம்பி அங்கே இருக்கிறதுனால இவங்க 2 பேர் மட்டும், அக்கா தங்கச்சிங்க 2 பேர் மட்டுமே இதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய அக்கா தாங்க இவங்களுக்கு பார்த்து நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சாங்க. பட் இவங்களுடைய கணவர் பயங்கரமாக குடிச்சிட்டு இவங்கள டார்ச்சர் பண்ணதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேங்க. திருமணமாய் குழந்தை இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. ஸோ அதை தான் இவங்களுடைய அக்காவும் இவங்களும் பார்த்துட்ருக்கிறதா, அதில் வெங்காயம் இதெல்லாம் வச்சு நடவு பண்ணிகிட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் தனியாக வெங்காயம் வாங்கி சேல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு வருமானம் வரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுங்க, எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்வோம். மேலும் இதுபோன்ற இலவசங்கள் உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அருகில் உள்ள பெல் ஐகானை